ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட 2 நாளாகம புத்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆம் தேவ ஜனமே, அவருடைய ஜனங்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவு வரும் பொழுது, ஒரு பிரச்சனை வருகிற பொழுது, ஒரு போராட்டம் வருகிற பொழுது, இந்த நாள் ஜெபித்தும் கேட்கப்படாத காரியங்கள் இருக்கிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய பிள்ளையாகிய நாம் நம்மை தாழ்த்த வேண்டுமா? தாழ்த்துவது அப்படி என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு முன்பாக நம்முடைய தவறை ஒத்துக்கொள்ளுவது, தேவனுக்கு முன்பாக நம்மை என்ன செய்வது? நாம் நியாயம் பேசாதபடிக்கு, நான் என்ன அவனுக்கு காவலாளியா என்று சொல்லி காயின் ஆபேலை குறித்து தேவனிடத்தில் முறையிட்டது போல நாம் முறையிடாதபடிக்கு, இதோ நாங்கள் செய்தது தவறுதான். நினிவே ஜனங்கள் எப்படி யோனா நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொன்ன பொழுது நினிவேவுடைய அழிவுக்கு காரணம் நாங்கள் தான் என்று சொல்லி அந்த ஜனங்களும் ஆடு மாடுகளும் ராஜாக்களும் எப்படி இதோ உபவாசித்து ரெட்டுடுத்தி தங்களை தாழ்த்தினார்களோ, தங்கள் தவறை ஒத்துக்கொண்டார்களோ, அது போல தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளாகிய நாம் தவறை ஒத்துக்கொண்டு இந்த பாவத்தை நான் செய்துவிட்டேன் தேவனுக்கு முன்பாக, இதுவே என்னுடைய வாழ்க்கையில ஒரு தடையா இருக்கிறது என்று சொல்லி அவரிடத்தில் நம் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறது. அவருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுவது தேவ ஜனமே. இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏன் தெரியுமா தடையா இருக்கிறது? தாழ்மையான காரியங்கள், தாழ்மையான ஒரு குணம் நம்ம இடத்துல இல்லை. பிலிப்பியர் 2வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம், முடிவு பரியந்தம் இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி, எந்த இடத்திலும் நான் தெய்வம், நானே தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி அவர் பெருமை பாராட்டவோ, இதோ அவர் ஜனங்களை வாதிக்கவோ செய்யவில்லை. மாறாக முடிவு பரியந்தம் பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆம் தேவ ஜனமே, நீதிமானாகிய அவரே, பாவமில்லாத அவரே என்ன செய்தார்? தன்னை தாழ்த்தினது போல பாவியாய் இருக்கக்கூடிய நாம் செய்த தவறுகளுக்காக தேவனிடம் மன்னிப்பு கேட்டு சரணடைவோம். நிச்சயம் கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உங்க சமூகத்துல எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. அநேக நேரத்துல எங்களுடைய பிரச்சனைகளுக்கு, எங்களுடைய நிறைய காரியங்களுக்கு, விண்ணப்பங்களுக்கு இதோ ஸ்தோத்திரம், நாங்க தான் தடன்னு எங்களுக்கு தெரியாதபடிக்கு, எங்கள் சுயமே தடையா இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அறியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. உண்மை குறை கூறிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. தகப்பனே ஸ்தோத்திரம். நினிவே ஜனங்கள் உங்களுடைய சமூகத்திலே அவர்களை தாழ்த்தினது போல நாங்களும் எங்களை தாழ்த்தி ஆண்டவரே உம்மை உயர்த்த எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. எங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.